அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தாங்க தாம்பத்திய பிரச்சனைகள் இருக்கும். சுக்ரன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, நீங்க எப்படி சொல்றீங்க, பட் இன் சம் ஸ்டோரி தாலி மட்டும்தான் கட்டியிருக்காங்க, தாம்பத்தியம் இல்லாம வாழ்றாங்க, அந்த மேரேஜுக்கு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது? ஓகே, இதை தான் நானும் வேற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலி சில நேரங்கள்ல வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பதில் சொல்ல முடியாத ஒரு அமைப்புல நான் இருக்கலாம். சரி, நான் என்ன சொல்றேன், தாலி கட்டுறது, மோதிரம் போடுறது, ரிஜிஸ்டர் பண்ணி சைன் வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்காக செய்யறோம். சொசைட்டி என்ன சொல்லுது, ஒரு டீசனான ஒருத்தரோட மட்டும் ஒரு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நோய்வாய்ப்படாம ஒரு குடும்ப அமைப்புகளுக்காக இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தாம்பத்தியம் தாங்க குடும்பம். ஓகேங்களா? ஆனா இந்த காலகட்டத்துல அது நடக்குதா? திரும்பவும் நான் சொல்லுவேன், காலேஜ் என்வாயரன்மெண்ட்ல, ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட்ல இது சம்பந்தப்படுறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான நிலைமை இருக்கு. எல்லா இடங்கள்லயும் எல்லா விதமான விஷயங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுதான் விஷயம். இதுல ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கிற பட்சத்துல அவருக்கு திகிட்ட தாம்பத்தியம் கிடைக்குது. ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்படுற இடத்துல அவருக்கு தாம்பத்தியம் கிடைக்க மாட்டுது. எதிர்பார்ப்புல அதிக ஆர்வம் இல்லாம இருக்கிறாரு, எதிர்பார்த்தும் கிடைக்காம இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட சுக்கிரன்றது யாரு? இங்கதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். பாதிக்கப்பட்ட சுக்கிரன் யாரு? சுக்கிரன் நீச்சமாயிட்டா இல்ல இந்த மாதிரியான தாம்பத்தியம் கிடைக்காம போயிருமா? சமீபத்துல ஒருத்தவங்க இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சுக்கிரன் நீச்சம்னு சொல்லி கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. நீச்சமான சுக்கிரன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அனுமதிப்பார் ஒழுக்கமான நிலையில அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, யாருக்குங்க தாம்பத்தியம் கிடைக்காது? சுக்கிரன் எங்கு மறைவார்? சுக்கிரனுக்கு பூரண மறைவாக சொல்லும்போது சுக்கிரன் எப்படிலாம் கெட்டு போவாரு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தாங்க தாம்பத்திய பிரச்சனைகள் இருக்கும். சுக்கிரன் எந்த ஜாதகத்திலும் 8ல மறையக்கூடாது. 8ஆம் இடம்ன்றது பரிபூரண மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு. ஒருவேளை 8ஆம் இடத்திலே இருக்கிறாரு, அவரு வந்து உச்சமா இருக்கிறாரு, ஒருவேளை 8ஆம் இடத்திலே இருக்கிறாரு, அவரு ஆட்சியா இருக்கிறாரு, ஆனாலும் அவரு மறைவு பாவகத்தன்மையை செய்வார், மறைமுகமான தாம்பத்தியத்தை செய்வார், மறைச்சே பண்ணுவார், திருட்டுத்தனமாக பண்ணுவார் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எப்பங்க நடக்கும்? தசையில நடக்கும். தசை வரலையே, நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 8ல 3ல 3ஆம் இடமும் மறைவு ஸ்தானம் தான். அந்த சுக்கிரனுக்கு கூடுதலான சனியினுடைய பார்வை, அமாவாசை சந்திரனுடைய நெருக்கமான இணைவு, செவ்வாய் ராகுவோட சேர்ந்துடுறாரு. இவருக்கு கல்யாண வாழ்க்கையே இருக்காதுங்க. கல்யாண விஷயம்ன்றதே பிரச்சனையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா தாம்பத்தியம் ரிலேட்டடான நோய் கூட வந்துடும் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் கூட எனக்கு தெரியும். இல்லைங்க, ஒரு ஆள் தாம்பத்தியத்துல இருக்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அப்போ சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருச்சு, ஆனா 7ஆம் பாவகம் நல்லா இருக்கு, அப்ப அவங்களுக்கு என்ன தாம்பத்தியம் கிடைக்குமா? மனைவியோ கணவரோ இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல தாங்க இந்த பூனைக்கு எலி சரியா வராது, கீரிக்கு பாம்பு சரியா வராதுன்னு இந்த 10 பொருத்தம்ல சில விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஏன் இது ஒத்து வர மாட்டுது அப்படின்னா, ஒரு உச்ச சுக்கிரனுக்கு சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அந்த நபருக்கு 10க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட பார்ட்னர் தேவைப்படும் அந்த சுக்கிரனுக்கு. அதே மாதிரி உச்ச சுக்கிரனை நீங்க பார்ட்னரா பண்ணி வச்சீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா இருந்துக்குவாங்க. நீச்ச சுக்கிரனுக்கு ஒருத்தர் போதும். நீச்ச சுக்கிரனோட ஒரு பார்ட்னராவும் உச்ச சுக்கிரனோட பிடிச்ச ஒரு பார்ட்னராவும் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இங்க தான் பிரச்சனை. இது ஒரு தடவை விளையாட்டா சொல்லியிருப்பேன். உச்ச சுக்கிரனையும் ஒரு உச்ச சுக்கிரன் ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் நீச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆணையும் திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஜாலியா இருப்பான்னு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதை ஒருத்தர் பர்சனலா என்கிட்ட கேட்டாரு. பட் இதுதாங்க ரியாலிட்டி. ஏன்னா இந்த இடத்துல எதிர்பார்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தசா புக்தியில கிடைச்சுதான் ஆகும். இப்போ நீங்க சொன்ன தாலி கட்டிக்கிறது, நீங்க சொன்ன மோதிரம் போட்டுக்கிறது, நீங்க சொன்ன ரிங்க போட்டுக்கிறது, சைன் வைக்கிறது, இதெல்லாம் சொசைட்டிக்காக நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விதிகள்ங்க. அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. இந்த காலத்திலேயே கொஞ்சம் காட்டுமிராண்டித்தனமாக ஒரு ஒரு என்ன சொல்றோம், எல்லாரோடையும் மிக்ஸ் அப் பண்ணி அந்த மாதிரி தன்மையில தானே போகுது. இங்க போனா அங்க, அங்க போனா இங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்போ நம்ம ஒரு வரையறை வச்சுக்கிட்டோம், தாலி கட்டினா கல்யாணம்னு.
இன்னொருத்தர் அரசாங்கம் என்ன சொல்லிருச்சு, நீ வந்து ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணாதான் கல்யாணம்னு நான் ஏத்துக்குவேன். நீ தாலி கட்டிக்கோ, என்ன வேணாலும் கட்டிக்கோ அப்படின்னா அரசாங்கம் ஒரு கண்ணோட்டத்துல சொல்லுது. இதுதான் விஷயம். இதை தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா, தாலி மட்டும் தான் கட்டிட்டாங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுல 20 வருஷம், 25 வருஷம் வேலை முடிஞ்சு, தன்னுடைய இளமையை முழுமையா இழந்துட்டு வருவாரு. இதுவும் தாம்பத்தியம் இல்லாத நிலைமை தானே? 3 வருஷத்துக்கா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ வர்றவரு, இவங்க 2 பேருக்கும் தாம்பத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கணும்ல. இது தாங்க ஜோதிடம். இந்த அளவுக்கு பிராக்டிகல் ஆனது தான் ஜோதிடமே தவிர, போன ஜென்மத்துல இருந்த சம்பவங்களால, அடுத்த ஜென்மத்துல இருந்த சம்பவங்களால, கடவுள்கிட்ட போய் ஒரு விளக்கு போட்டனால எல்லாம் சரியா போயிருச்சு. இப்படின்றது ஜோதிடம் இல்லங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.